ஒன்றுமே இல்லை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொட்டி விட்ட கட்டையை தேடிக்கிட்டு எல்லாம் இறக்கி வச்சிட்டோம். கீழே கிடக்குங்களா, எல்லாம் இறக்கி வச்சிட்டோம். கிடைக்கவே இல்லை. இங்கே எங்கேயோ போட்டாங்களாம், எங்கே போட்டாங்கன்னு தெரியல. அப்புறம் கிடைக்கல. இப்படி அதை தூக்கி கொடு. உள்ளார தள்ளி வச்சிருக்கோம். இதில் தோசை இருக்கு. இன்னைக்கு ரொம்ப வேலை. உன் ஃபோன் கிளாரிட்டி சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க. சரி பக்கத்து ரொட்டி கட்டைக்கு கிடைக்கல. இன்னும் வேறு தெரியும், பக்கத்துல தான் வாங்கிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், வீடு ஷிஃப்ட் ஆனதுனால பொருளெல்லாம் கொஞ்சம் மேலே இருந்துச்சு. ஆனால் எடுக்கல. இப்போதைக்கு யூஸ் பண்ணுற பொருள் மட்டும்தான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறோம். ஆனால் ரொட்டி உருட்டுக்கட்டை கிடைக்கல. ரொம்ப நாளாக ரொட்டி சாப்பிடணும் ஆசை, ஆனால் ரொட்டி உருட்டுக்கட்டை இல்லை. அப்புறம் பக்கத்து வீட்டில் தான் வாங்கி ரொட்டி சுட்டேன். அப்புறம் எப்படின்னா ஜாமான்லாம் நிறைய சேர்ந்துச்சு. சரி ஜாமான் விளக்கலாம்னு சொல்லிட்டு நான் தான் தினமும் ஜாமான் விளக்குவேன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பாப்பா விளக்குவா. ஜாமான் ஃபுல்லாக எவ்வளோ ஜாமான் பாருங்களேன். ஜாமான்லாம் விளக்கிட்டு ரொட்டி விட்டுருக்கட்ட வந்து பக்கத்தில் அக்கா ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க இருந்தாங்க. அவங்க வீட்டில் போய் பாப்பா ரொட்டி விட்டுருக்கட்டை வாங்கிட்டு வந்தால். அப்போ வாங்கிட்டு வந்து சப்பாத்தி போட்டுட்டேன். சப்பாத்தி போட்டுட்டு அது சைடிஷாக உருளைக்கிழங்கு குருமா தான் சூப்பராக இருக்கும். பாப்பா சொல்லிட்டு இருந்தால் சாம்பார் செஞ்சுருக்க வேண்டியதானே அப்படின்னா, சாம்பார்லாம் வேணாம், உருளைக்கிழங்கு குருமா தான் மாமாவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் உருளைக்கிழங்கு குருமாட்டும் அந்த உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு ரொட்டி சுட்டுட்டு இருந்தேன். நிஜமாலுமே என்னால் முடியல. செம்ம மயக்கம், டயர்டாக இருந்துச்சு. அது பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா செம்ம வேக்காடாக இருந்துச்சு. கிச்சனில் நிற்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துகிட்டு போய் உட்காந்துட்டார். அவருக்கே வேக்காடை தாங்க முடியலன்னு. நானும் அப்பப்போ மட்டும் வந்து செஞ்சிட்டியா மட்டும் கேட்டுட்டு போயிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் டக்குன்னு நானும் குருமா சூப்பராக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து வந்துட்டார். ஏன்னா வந்து சென்னையில் வேலை பிடிக்கல, ஒன்று வந்து டியூட்டி தரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஊருக்கே வந்துட்டார். இப்போ அம்மா வீட்டில் தான் இருக்கிறாரு. ஏன்னா மறுபடியும் சென்னைக்கு போக மாட்டார். மறுபடியும் எங்கள் சொந்த ஊருக்கே நாங்கள் போக போகிறோம். அதனால் சென்னைக்கு மறுபடியும் போவாரான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச சூப்பரான சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு குருமாவும் சொல்லியிருந்தார். அவன் கையில் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார். பாப்பா சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னான். அப்புறம் அவரும் சாப்பிட்டு நான் கொஞ்சம் நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னான். ஆனால் 2 சப்பாத்தி தான் சாப்பிட்டாங்க 2 பேருமே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பிடிச்ச வந்துருங்க. ஓகே சொல்லு.